தங்கச்சி வள்ளி திருமணம் அதை வாங்க. அவனுக்கு கொஞ்சோண்டு ரசம் சாறு போகும். அண்ணே இது இப்படி இல்லனே, இப்படி இல்ல. இத என் கையில கொடுங்களே. அம்மா தாயேன்னு சொல்லுங்க. அம்மா தாயே. சுத்தமா இருக்குனே. இப்படியே போனீங்க ரொம்ப அவருக்கு தாண்டி நீ ஜோடி போட்டேன். அடுத்த கொரோனா வந்துச்சுன்னா தேவைப்படும் பேசாம இரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேற ஒண்ணு குஞ்சு ரைஸ் போட்டுக்கிட்டு இருந்தேன். மாலையை போட்டுக்கிட்டு இதெல்லாம் செய்யலாமா? மாலையை போட்டுட்டு வேற எதாவது செய்யக்கூடாது. கோழி குஞ்சு போய் அடிக்கிறேன்னு சொல்லி அடிக்கலாமா? அடிக்கலாம் அடிக்கலாம். தப்புனே. தப்பு. உயிர் பலி பாவம். ஆமா ஆமா. நம்ம இடத்துக்கு ஒரு ஆள் வந்திருக்காரு. யார் வந்திருக்காரு? லோன் மேனேஜர். ஐயோ நானா வாங்கலப்பா. அவர் கிடையாது. வாங்கலப்பா. இவர் வந்திருக்காரு. நாளை வந்திருக்காரு. நானா வர முடியல. நம்ம தெரியும் நம்மளுக்கு வந்திருக்காரா? அண்ணா அழைத்து வரங்க. பாருங்க.
வணங்குகின்றேன் சுவாமி. வந்தாரை பாமாலை பாடி வரவேற்பது எங்களது பாரம்பரியமே ஆகையினால் அந்த பணுல கேப்பட்டே படுத்துருச்சு. பாப்பா பணுண்டாங்க. ராகவனே ரமணா ரகுநாதா எனக்கு முன்பதாக என் அண்ணனும் தோழியும் தங்களை சந்தித்து ஆசைகள் பெற்றதை எண்ணி மிகவும் பெருமைப்படுகின்றேன். தாங்களை என் இருப்பிடம் தேடி வந்தவுடன் அளவு கடந்த மகிழ்ச்சியும் ஆச்சரியமாக இருக்கிறது. தம்மில் பெரிய தாமர ஒழுங்குகள் பன்மொழி எல்லாம் தலை என்ற பொன்மொழியின்படி தம்மிடம் பெரியார நட்பும் தொடர்பும் ஆசீர்வாதமும் மிக சிறந்த செயலாகும் என்பார்கள். ஆகையினால் என் நாட்டு மக்கள் என் அண்ணன் தோழியர் எமக்கும் நல்லாசி கூறுங்கள் சுவாமி. அதை எனக்கு சுவாமி அப்படி ஊத்த இதுதான் தியானம். இப்படிதான் இருக்கணும். நல்ல ஒரு நாடு நாடு மரபு நிறுத்தியது வல்லவர் கூட்டத்தில் கூட தண்ணி எடுத்துறாங்க. அபிஷேகம் மரபு நிறுத்தியது வல்லவர் கூட்டத்தில் கூட அந்த வள்ளலை நெஞ்சிலை வாழ்த்தி கொண்டாடுகின்றது. கலைஞ அற்புதமானது ஒரு வரவேற்பு. இடத்திலே எழுத சார்பாக சிறிய வாழ்க்கை சூடா இருக்கா சூடா அதாவது தியானத்துக்கு தான் தியானம்.
பழியாயினும் மழையாயினும் வெயிலாயினும் கொண்ட தியானத்தில் சிறிதும் மனமாறப்படாது. அதை நான் சிவனை நோக்கி யாகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யாகம் பண்றீங்களா? தபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தபம் பண்றீங்க. எதுக்காக கேளுங்க. ஜோயா, ஓ. ஜோயா. உன்னுடைய பக்தி எவ்வளவு பெரிது என்பதை நான் அறிவேன். ஏன் சாமி? கண்ண மூடு. ஓம் சிவோகம். கண்ண மூடியா? ஓம் ஒண்ணு இல்ல. கையிலியா? ஒண்ணு இல்ல. நீ கண்ண மூடியா? அண்ணே நான் மலை போறேன். கிரியா, நீ பக்தி செய். கிரியா, பக்தி செய்வீங்க. பிரியாணி பத்தியே ஓம் செய்யுங்க. பக்தி செய்வீங்க. இப்போ வச்சுடுங்க. இப்போ வச்சுடுங்க. எவனே தீய வச்சு கொளுத்த போறாங்கயா. ஓம் க்ரீம் க்ளீம். அங்க பாரு. பெரிய சுட மாட்டலாம். ஏத்துங்க சாமி. கிரியா, ஏய். பத்த வைங்கப்பா. நீ வந்து சொல்லியா? ஓம் ஐயப்பா. தீபடி போடாத. ஐயப்பா. நீ ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கிறது உண்மையா பக்தியான்னு தெரிஞ்சு என்னையா படிச்சிருப்பாங்க? ஒண்ணுமே பண்ணல. பயன்தான் படிப்பாங்க. இதுல பக்தி முகலே பாருங்க. சாமி ஒரு ஆளு என்ன வாய்க்கு எல்லாம் பேசுறதெல்லாம் சரி. ஆ. சின்னதை பெருசாக்குவேன், பெருசை சின்னதாக்குவேன் சொன்னீங்க. ஆமா. அத ஆக்குனீங்களா? ஆ? சின்ன பெருசாக்குவேன் சொன்னீங்க. ஆமா. பெருசை சின்னதாக்குவேன் சொன்னீங்க. இப்ப கேக்குறேன், என்ன? எனக்கு ரொம்ப நாளா ஆ. சின்னதாவே கிடக்குது. அத மட்டும் கொஞ்சம் அப்படியே இருக்கு. அது பெருசாகி ஒரு அந்த ஆல்ரவுண்டுக்காரனுக்கு ஐயோ தண்ணி கிடக்குது சார். நான் பெட்டில இருக்கேன். அது அங்க ஆளை காணோம். அவனுக்கு மட்டும் நக்குனோண்டி பண்ணி விடுங்க. புகழே பாரு. ஆளும் மண்டை மனசு உள்ள போய் பக்தி செய். பத்தியை செய்ய பக்தியே செய்ய வேண்டாம். பக்தி செய். இதுவரையிலும் எங்களது நாடகத்தை புகழே கண்டு பாரு. புகழே